ஒரு லாங் டேக்கு அப்புறம் நான் கிரேவ் பண்றது இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க ரசத்தை சாப்பாட்டுல பிசைஞ்சு ஒரு அப்பளம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றது தாங்க. சின்ன வயசுல இருந்து ரசம் சாப்பிட்ற பழக்கமே இல்லைங்க. ஆனா என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா மேக்ஸ் தி பெஸ்ட் மைசூர் ரசம். அதுல இருந்து சாப்பிட்டு தான் எனக்கு நல்லா பழகிடுச்சு. காலேஜ்ல இருந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நேரா போனதும் ஃபர்ஸ்ட் ஆண்டி ரசம் இருக்கான்னு சொல்லி சாப்பாட்டுல பிசைஞ்சு கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றோம். அவ்வளோ திருப்தியா இருக்கும். பட் ஆண்டி செய்யற மாதிரி இப்போ மணக்க மணக்க நான் ஒரு மைசூர் ரசம் செய்யறதுக்கு ஒரு முக்கியமான சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்கு. No breaking, only dropping. நோ பிரேக்கிங் மைசூர் ரசம் பண்ணலாமா? அது என்னடான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்க. 2 தக்காளியில ஒரு லெமன் சைஸ் புளியை 2 கப் தண்ணியில கரைச்சி வச்சிருந்தா 2 சேர்த்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 5 காஞ்ச மிளகாயை வறுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ரசம் தாளிக்க 2 டீஸ்பூன் எண்ணெயில 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், அதோட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி புளி தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே அரைச்சு வச்சிருக்கிற மசாலா, அது கூட 50 கிராம் துவரம் பருப்பை வேக வச்சு வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு ரொம்ப மனமான நம்ம டிடி மினிஸோட கட்டி பெருங்காயம் 2 சிட்டிக்கு சேர்த்தாலே போதுங்க. இது சேர்த்த பிறகுதாங்க ரசத்தோட டேஸ்ட் அடுத்த லெவலுக்கு போகும். அது மட்டுமா, யூசுவலி கட்டி பெருங்காயத்தை இடிக்கணும், ஊற வைக்கணும்னு நம்மளுக்கு வேலை இருக்கும். ஆனா டிடி மினிஸ் ஜஸ்ட் டிராப் இட். 2 கட்டி டிடி மினிஸ் மைசூர் ரசத்துக்கு சேர்த்து பாருங்க. இதுக்கு பேர் தாங்க ஃபிளேவர் எக்ஸ்ப்ளோஷன். சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு ஆசை வரும். இந்த மைசூர் ரசத்துக்கு நீங்க இன்னும் கூட தண்ணி ஊற்றி தாராளமா டைல்யூட் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான விஷயம், கடைசியா 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கை நிறைய கொத்தமல்லி தூளா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப மனமா இருக்கும். ஆண்டியோட மைசூர் ரசம் டேஸ்ட் பண்ண முடியலனாலும் இப்ப நானே டிடி மினிஸோட ஒரு அருமையான மைசூர் ரசம் என்ஜாய் பண்றேன். மைதா ஃப்ரீ டிடி மினிஸ் ஒரு அருமையான ஏர்டைட் கண்டெய்னர்ல வருது. இதை நீங்க பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிடி மினிஸோட நோ பிரேக்கிங் மைசூர் ரசம் அட்டகாசமா இருக்கு. சோ அடுத்த முறை டிடி மினிஸோட நோ பிரேக்கிங் மைசூர் ரசம் ட்ரை பண்ணி பாருங்க. சுமாரா இருக்கிற ரசம் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?